அமரன் திரைப்படம் வந்து ஒரு பயோபிக். வரதராஜன் அவர்களுடைய பயோபிக்கை எடுக்கும்போது உண்மையைத்தான் காட்ட முடியும். அதை வந்து நம்ம வந்து வேற விஷயங்களை வந்து காட்ட முடியாது. காஷ்மீர்ல இருக்கிறது 98% இருப்பவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான். அவங்க தான் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் மூளை சலவை செய்யப்பட்டு சின்ன குழந்தைகள், இளைஞர்கள், அங்க இருக்கும் ஆண்கள் எல்லாருமே வந்து தீவிரவாதிகளாக மாறினாங்க. இன்னைக்கு இல்ல, நான் சொல்றது 2014க்கு முன்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாமிய சமூகத்துல வந்து நான் ஓப்பனாவே சொல்றேன், படிப்பறிவு இல்ல. எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. இது சரியா தப்பான்னு யோசிக்கிறது ரொம்ப கம்மி. மூளை செலவில் ஈஸியா வந்து அவங்க அடாப்ட் ஆயிடுறாங்க. பண தேவைகளுக்காக அவங்க ஈஸியா போயிடுறாங்க சார். நல்ல இஸ்லாமியர் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? இந்நேரம் முகுந்த் வரதராஜனோட தாய் தகப்பட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி உங்க பையனை கொண்டுட்டா எங்க இனத்தை மன்னிப்பு கேட்டிருக்கணும். இவங்க அதை கேட்கல, இந்துட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். இவ்வளவு பேசுற இவங்க எல்லாம் போய் ஒரு நாள் போய் அந்த குளிர்ல நின்றுவாங்களா? இல்ல நம்ம நாட்டை பாதுகாத்துருவாங்களா? அவங்க போய் அவ்வளவு குளிர்ல நிக்கிறாங்க. துப்பாக்கி படத்துல நடந்தது உண்மை. அங்க இருக்கிற இப்ப காஷ்மீர் தீவிரவாதிகள் அவங்க இருக்காங்க இல்லையா, அது எனக்கு வந்து ஒரு ராணுவ வீரர் சொன்னது. இப்ப அவங்க இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இனி காஷ்மீர்ல இவ்வளவு பிரச்சனைகள் வராது. எப்படின்னு சொன்னா, அதாவது வந்து துப்பாக்கி படத்துல வர்ற மாதிரி மேல அடிக்கணும். அதாவது பெரிய தலைகளை தூக்கிட்டா இவங்களுக்கு ஆர்டர் வரும்னு இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. வராது, அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அதே மாதிரிதான் காஷ்மீர்ல இருக்க இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க பெரிய பெரிய தீவிரவாதிகளை கழுத்தை திரிய மோடி ஐயா வந்து கடல்ல போட்டாரு. மக்களை வந்து முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி பிராமண சமூகத்துல எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க சார். தரக்குறைவா காமிச்சிருக்காங்க, கண்ணிய குறைவா காமிச்சிருக்காங்க, இழிவா காமிச்சிருக்காங்க. ஒரு படத்துல எல்லாம் ரொம்ப மட்டமா கூட காமிச்சிருப்பாங்க சார். பெண்களை ரொம்ப மட்டமா காமிச்சிருப்பாங்க, ஆண்களை மட்டமா காமிச்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து படமா பாருனா அப்ப இதையும் படமா தான் பார்க்கணும். ஹிஜாப் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இஸ்லாம். குரான்லயோ எங்களுடைய ஷரியா லாவ்லயோ வந்து ஹிஜாப் போடணும்னு எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஜஹானாஸ் பேகம் அவர்கள். அவர்களிடம் அமரன் திரைப்படம் குறித்து நிறைய விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மேம். வந்தே மாதரம். வணக்கம் சார். இப்போ அமரன் திரைப்படத்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா சில இஸ்லாமியர்கள் வந்துட்டு போராட்ட களத்துல இறங்கியிருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா இப்போ துப்பாக்கி, விஸ்வரூபம், அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், ஆர்டிகல் 370, கேரளா ஸ்டோரி, இந்த போல படத்துக்கு வந்திருக்கும். இந்த மாதிரியான விளைவுகள் வந்து சந்திச்சிருக்காங்க தமிழகத்துல. ஸோ நீங்க அமரன் படம் பாத்துட்டீங்கன்னா உங்களோட கருத்து என்ன மேம்? படம் ரொம்ப அருமையா இருக்கு சார். நேற்று தான் சார் போய் படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு திரைப்படம். ஃபர்ஸ்ட் இந்த திரைப்பட குழுவினருக்கு மிகப்பெரிய நன்றி. முகுந்த் வரதராஜன் அவங்களுடைய குடும்பத்திற்கு நம்ம வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இப்படி ஒரு நல்ல குழந்தைய வந்து அவங்க அப்பா வந்து பெற்று எடுத்திருக்காங்க. அவங்க தாயாருக்கும் மிகப்பெரிய நன்றி சார். ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கமல் சார் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை எடுக்கிறவர் தான். விஸ்வரூபம் மாதிரி ஒரு நல்ல திரைப்படம் எடுத்தவங்க. அதுக்கு முன்னாடி ஹேராம்னு ஒரு நல்ல திரைப்படம் எடுத்தார். அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பேர் சொல்ற திரைப்படம் தான். அவர் தன்னுடைய படங்கள்ல காமிச்சது எல்லாமே உண்மை சம்பவத்தின் அடிப்படையில தான் சார் காமிச்சிருக்காங்க. இப்ப அமரன் திரைப்படம் வந்து ஒரு பயோபிக். வரதராஜன் அவர்களுடைய பயோபிக்கை எடுக்கும்போது உண்மையைத்தான் காட்ட முடியும். அதை வந்து நம்ம வந்து வேற விஷயங்களை வந்து காட்ட முடியாது. காஷ்மீர்ல இருக்கிறது 98% இருப்பவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான். அவங்கதான் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் மூளை சலவை செய்யப்பட்டு சின்ன குழந்தைகள், இளைஞர்கள், அங்க இருக்கும் ஆண்கள் எல்லாருமே வந்து தீவிரவாதிகளாக மாறினாங்க. இன்னைக்கு இல்ல, நான் சொல்றது 2014க்கு முன்பு இருந்தது. இப்ப இதுல நிறைய சீன்ஸ் வந்து என்னை பொறுத்தவரை கேட்டோம்னா நிறைய சீனை வந்து இவங்க வந்து ரொம்ப கம்மியா காமிச்சிருக்காங்க. காஷ்மீர்ல நடந்தது இதை விட அதிகமா இருக்கு. எனக்கு எங்க நாத்தனார் பையனே வந்து காஷ்மீர்ல இன்னைக்கு இருக்காங்க. இப்ப வந்து அங்க வந்து மிலிட்டரியில இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும் அங்க இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, 10 வருடங்களுக்கு முன்னாடி சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் சார். ரொம்ப கம்மியா தான் காட்டியிருக்காங்க. இப்ப இவங்க சொல்றது வந்து இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க அவங்க தானே இருக்கிறாங்க, அவங்க தானே தீவிரவாதம் பண்றாங்க. இதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லாதவர்களை வந்து அவங்க இல்லைன்னு சொல்லலையே. முகுந்த் வரதராஜனை வந்து அங்க இருந்த ஒரு தீவிரவாதி தான் சுட்டு கொண்டாரு. அவர் இஸ்லாமியர் தான். இதுல சொல்றதுல வந்து இத மனசு ஒண்ணு எடுக்க முடியாதுங்க சார். இதுல பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. இந்தியா ஃபுல்லா ஒரு வியாதி இருக்கு. எப்படின்னா இருக்கிறத வந்து இல்லைன்னு சொல்லி காமிக்கிற மாதிரி வந்து நிறைய திரைப்படங்கள் இதற்கு முன்னாடி வந்திருக்கு. துப்பாக்கி படத்துல காமிச்சது எல்லாமே உண்மைதான் சார். இன்னைக்கு இவங்க அமரன் படத்துல காமிச்சது எல்லாமே உண்மைதான். அதுல வந்து ஹாஃப் விடோஸ்ன்னு சொல்லி நிறைய பெண்களை காமிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதான். இங்க இருக்கும் அந்த பெண்களின் கணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாமிய சமூகத்துல வந்து நான் ஓப்பனாவே சொல்றேன், படிப்பறிவு இல்ல.
எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. இது சரியா தப்பான்னு யோசிக்கிறது ரொம்ப கம்மி. மூளை செலவில ஈஸியா வந்து அவங்க அடாப்ட் ஆயிடுறாங்க. பண தேவைகளுக்காக அவங்க ஈஸியா போயிடுறாங்க சார். 5000 6000 ரூபாய்க்கு வந்து தன்னுடைய பசங்களை வித்து ஹிஸ்டரி நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து சரியா படிப்பறிவு இல்ல, எழுத படிக்க தெரியல, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. இவங்க இப்ப போய் என்ன செய்யணும் தெரியுமா? ஆர்டிகிள் 370 நீக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கும் காஷ்மீர் நிலைமை என்னன்னு போய் பார்க்கணும். அது வந்து இவங்களுக்கு தெரியல. ஹிந்தி தெரிஞ்சாதானே இப்ப அவங்க மற்ற சேனல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இல்லையோட காஷ்மீருக்கு நேரடியா போயிட்டு வரணும். முதல்ல வந்து ராணுவ வீரர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இவங்க சொல்றாங்களே இஸ்லாமியர்களை காமிக்கிறீங்க, இஸ்லாமியர்கள் தானே தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க காஷ்மீர்ல. காஷ்மீர் மக்களை மனச மாத்துறது பாகிஸ்தான் தீவிரவாதிகள். அங்க இருக்க அனைத்து இஸ்லாமியர்களையும் நம்ம சொல்ல முடியாதுங்க சார். அங்க இருக்கிறவங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டது பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல வந்து 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளுக்கு வயசான அந்த தீவிரவாதிகளுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து பென்ஷன் கொடுக்குது. 40,000க்கு 50,000க்கும் மேல வந்து அங்க இருக்கும் இளைஞர்கள் வந்து இப்பயும் ட்ரைனிங் எடுத்து, இதை இம்ரான் கானே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை வந்து அங்க இருக்க ராணுவம் வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். ஈஸியா நம்ம பார்டர் இருக்கிறதுனால ஈஸியா உள்ள வந்து இல்ல நிறைய விஷயங்களை வந்து இவங்க காட்டல. சிஆர்பி போலீஸ்ல எல்லாம் நீங்க கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க சார். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குமாங்க சார், அங்க போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நம்ம நின்றோம்னா மேல இருந்து சுடுதண்ணியை தூக்கி ஊத்துவாங்களாம். இதெல்லாம் இந்த படத்துல காட்டினா இவங்க ஏத்துக்குருவாங்களா? இது வந்து உண்மை. இதுக்கு முன்னாடி இருந்த ராணுவ வீரர்கள்ட்ட கேட்டா அவங்க நிறைய சொல்லுவாங்க. எத்தனை பேரு கைகால் இழந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து ஊனமாயிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இங்க இருக்க இஸ்லாமியர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? உண்மையா எடுத்தா வலிக்குதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க சார். ஜெய் பஜ்ரங்கபலின்னு சொன்னா இவங்களுக்கு எங்க வலிக்குது? ஆசாதின்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சிஐஏ போராட்டத்துல எல்லாம் ஆசாதின்னு சொல்லி எந்த இஸ்லாமிய மக்களுமே சொல்லல. இவங்களுக்கு அதான் சிஏஏன்னா என்னன்னே தெரியாம தானே அவங்க இருந்தாங்க. இவங்க புரிய வைக்கலையே. காஷ்மீர்ல இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்திய ராணுவத்தின் மேல தாக்குதல் நடந்தது உண்மை. அந்த பசங்க எல்லாம் கல்ல எரிஞ்சது உண்மை. 500 ரூபாய்க்கெல்லாம் எரிஞ்சிருக்காங்க. இது வந்து நான் சொல்லல. இப்ப சமீபத்துல மோடி ஐயா அவர்கள் வந்து நலத்திட்டங்களை வந்து துவக்கி வச்சு இவங்க எவ்வளவு பயனை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி காஷ்மீருக்கு போய் ஃபர்ஸ்ட் அவர் காஷ்மீருக்கு போறாரு. அங்க போய் அந்த மக்கள்கிட்ட பேசும்போது நிறைய இளைஞர்கள் அவர்கிட்ட ஓப்பனா சொன்னாங்க, நானும் இதுக்கு முன்னாடி வந்து 50 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் ராணுவத்தின் மேல கல்ல எறிஞ்சா காசு கொடுப்பாங்க. நான் அந்த காசை வாங்கிட்டு நம்ம நாட்டு ராணுவத்தில் நான் கல்ல எறிஞ்சிருக்கேன் மோடி சார். அந்த பையன் சொல்லுவான், ஹிந்தில தான் பேசுறான். இப்ப கூட நீங்க போய் போட்டு பார்க்கலாம். அப்ப அதுக்கு அவர் மோடி ஐயா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நீ என்ன செய்யன்னு கேட்கும் போது இப்ப வந்து அந்த இளைஞர் வந்து பேங்க்ல மோடி ஸ்கீம்ல லோன் வாங்கி தேன் வளர்ப்பு வச்சு 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு அந்த பையன். இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் செஞ்சுச்சா? இதெல்லாம் இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுக்கிறோம். என்னைக்கு இப்ப ஒருத்தர் நேற்று பேசும்போது ஒருத்தர் சொல்றாரு, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து மாசத்துல 15 நாள் வந்து ஊரடங்கு உத்தரவு இருக்குன்னு சொல்லி. 2014க்கு முன்பு இருந்திருக்கலாம், 2014க்கு பிறகு இப்ப இல்ல. அங்க வந்து அவ்வளவு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து டெவலப்டு ஸ்டேட்ல வந்து 10 ஸ்டேட்ல அதுவும் ஒன்னா வந்திருக்குங்க சார். அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. பிள்ளைங்க படிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளை வந்து இவங்க படிக்க விடல, வேலைக்கு போக விடல. அவங்க எல்லாம் பயந்துருக்காங்க. 7 மணிக்கு மேல அங்க இருக்க தீவிரவாதிகள் வந்து அவங்களுக்கு புகலிடமா காஷ்மீரை மாத்தி நைட்டு 7 மணிக்கு மேல கதவை தட்டி உள்ள இருப்பாங்க சார். இன்னொரு அந்நிய ஆண்கள் வந்து அந்த வீட்டுல இருக்கிறத இன்னைக்கு வரைக்கும் எந்த ராணுவ வீரரும் வெளியிடல சார். அவங்க என்ன நினைச்சாங்க? அவங்க நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே. ஆனா அவங்க வந்து இஸ்லாமியர் ஹிந்துன்னு பிரிச்சு பார்க்காம இங்க இருக்கும் காஷ்மீர்ல இருக்கும் பெண்களுமே வந்து இந்திய பெண்களா தான் சார் பார்த்தாங்க. இது இருக்கு. எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க இது உண்மைன்னு சொல்லுவாங்க சார். எனக்கு தெரியும் சார். எனக்கு பர்சனலாவே நிறைய விஷயங்கள் தெரியும். அதை வந்து நம்ம பப்ளிக்கா சொல்ல முடியாது. அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு படத்துல அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு அமைதி திரும்பறதுக்கு இன்னொரு காரணம் நம்ம கௌரவமா சொல்லிக்கலாம். அங்க இருந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் வந்து இப்ப மனம் திருந்தி இந்திய ராணுவத்தில் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க சார். சேர்ந்து அவங்க வந்து எங்க தங்குவாங்க, அவங்க எந்த இடத்துல இருந்து எங்க போவாங்க வருவாங்கன்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ட சொல்லி அவங்க மனம் திருந்தி இந்திய ராணுவ படையில சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அமைதி திரும்பி இருக்கிறதுல அவங்களும் ஒரு காரணம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க சார். அவங்க வந்து அவ்வளவு சாக்ரிஃபைஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தவறு பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம நாடை வந்து நம்ம அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. காஷ்மீர் முஸ்லிம்கள் உறுதியா இருக்கிறாங்க. இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
ஏன் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற நாலேஜ் இல்லைங்க சார். அதுதான் ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம். இந்தியா ஃபுல்லாவே பார்த்தோம்னா படிப்பறிவு இல்லாம, அதாவது வெர்பலா அவங்க சொன்னா இவங்க கேட்கறது, இவங்க சொன்னா நான் கேட்டுக்கிறது. இன்னொன்னு வாட்ஸ்அப்ல ஒரு வியாதி பரவுது சார். வாட்ஸ்அப்ல என்ன வருதோ அதை உண்மைன்னு இவங்க நம்புறாங்க. அதை போய் தேடி பாக்குறது இல்ல. இது உண்மையா? இன்னைக்கு வந்து காஷ்மீர் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருச்சு அந்த பசங்கள் சொல்றாங்க. இன்னொரு பையன் சொன்னான், நான் வந்து இத்தனை நாள் வந்து நானு படிச்சுட்டு அரையும் குறையமா படிச்சுட்டு இருந்தேன். இப்ப வந்து நான் காலேஜ் முடிக்கிறேன். முதல் முறையா ஓட்டு போட போறேன். நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்? நான் மோடியாவுக்கு ஓட்டு போட போறேன். ஏன்னா நான் கல்லெடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து கையில கம்ப்யூட்டர் கொண்டு போறேன். அவங்களுக்கு ஃப்ரீ கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காரு. நான் கம்ப்யூட்டர் எடுத்துட்டு நான் காலேஜுக்கு போறேன். நான் மோடியாவுக்கு நான் ஓட்டு போடுவேன். இன்னைக்கு வந்து நாங்க ரோட்ல நின்று நடு ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். 3 பேரும் நிக்க முடியாது சார் காஷ்மீர்ல. அன்னைக்கு அவங்க ஒருத்தர் சொல்றாரு, இங்க நாங்க நின்றுகிட்டு இருக்கும்போது நிறைய ராணுவம் எல்லாம் போவாங்க வருவாங்க. ட்ரக்ல வந்து கஞ்சா வருமா? எங்க பாகிஸ்தான்ல இருந்து காஷ்மீருக்கு. காஷ்மீர் என்ன இவங்களுக்கு சொந்தமா? இன்னைக்கு காஷ்மீர் மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க, இந்தியாவோட இருக்கணுமா பாகிஸ்தான் கூட போகணுமான்னு சொல்லி கேளுங்க. அந்த மக்கள் அப்படி சொல்லுவாங்க, நாங்க இந்தியாவோட இருக்கதான் விரும்புறோம், நாங்க இந்தியன். முதல்ல வந்து நாங்க காஷ்மீரின் பதிவு போடுவாங்க சார். இப்ப எல்லாமே வந்து நிறைய அவங்க பதிவு எல்லாமே வந்து பாரதியன் தான் போடுறாங்க. நான் கூட இந்தியன் சொல்றேன். அவங்க வந்து அந்த வார்த்தையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யானா மீர் இங்க இருந்து ஐநா சபையில போய் தைரியமா பேசிட்டு வந்திருக்காங்க ஒரு இஸ்லாமிய பெண். இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள்லாம் எங்களுக்கு தெரியல. ஆர்டிகல் 370 நீக்கிறதுனா என்னன்னு இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல இஸ்லாமியர் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? இந்நேரம் முகுந்த் வரதராஜனோட தாய் தகப்பட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி உங்க பையனை கொண்டுட்டா எங்க இனத்தை மன்னிப்பு கேட்டிருக்கணும். இவங்க அதை கேட்கல. இந்துட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். அதை கேட்காம ஒரு அதாவது வந்து இந்த முகுந்த் வரதராஜனவே அவங்க விட்டுட்டு இஸ்லாமியரை இப்படி காமிச்சிருக்க, இஸ்லாமியரை அப்படி காமிச்சிருக்க. இருக்கிறது தானே காமிக்க முடியும். இல்ல அதெல்லாம் காமிக்கவே இல்லை சார். கம்மியா காமிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். எங்க வீட்டுல நிறைய ராணுவத்துல இருக்கிறாங்க சார். எனக்கு நிறைய தெரியும். சிஆர்பி போலீஸ்ல இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் சும்மா எதுவுமே தெரியாம எல்லாம் பேசவே கூடாது. அதுல காமிச்சிருக்கிறது கம்மியா காமிச்சிருக்காங்க. அருமையான படம், நல்ல படம் சார். எல்லாரும் குழந்தைகளோட போய் பார்க்கணும். ஓகே மேம். அதுல வந்து பாத்தீங்கன்னா படத்துல ராணுவர்கள் வந்து தொழுகை நடக்கிறது போல வந்துட்டு காமிச்சிருப்பாங்க மேம். ஒரு சில காட்சிகள் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதே போல இஸ்லாமியர்களும் வந்துட்டு ராணுவத்துல இருக்கிறது போல காமிச்சிருப்பாங்க மேம். இதுல வந்துட்டு தியாகத்தெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. யார் வந்துட்டு அதுல இஸ்லாமியரா வந்து குறிக்கிறாங்க மேம்? சார் இவங்க யார இஸ்லாமியரா நினைக்கிறாங்கன்னு எனக்குமே தெரியலங்க சார். சாதாரண இஸ்லாமியர்கள் வந்து இவங்களுடைய கருத்துக்கள்ல எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்ல. இப்ப வந்து எங்க ஊர் சைடு வந்து இஸ்லாமியர்கள் வந்து சினிமா தியேட்டர் நடத்துறாங்க. சாட்டர்டே சண்டே வந்து அதிகமா கூட்டம் வரும். இப்ப நேத்து இப்ப 2 நாள் என் தம்பியோட ஃப்ரெண்டு வந்து சினிமா தியேட்டர் வச்சிருக்காங்க. அவங்க முஸ்லீம் தான். சாட்டர்டே சண்டே டிக்கெட் 50 ரூபாய் குறைச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? படம் அருமையா இருக்கு, நல்ல படம், என்னால எதுவும் செய்ய முடியல இந்த படத்துக்கு, அதனால டிக்கெட் 50 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இன்னும் கூட்டம் வரட்டும். அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா பாதி, அதாவது உள்ள எவ்வளவு கூட்டம் இருக்கோ அதை விட வெளியே கூட்டம் இருக்கு. இன்னொரு விஷயம் சார், நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை நடந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சிலர் தொப்பி போட்டுட்டு சினிமா தியேட்டருக்குள்ள வந்திருக்காங்க. எங்களை புர்கா போட்டு கூட சினிமா தியேட்டருக்கு போறாங்கன்னு வைங்க. வெளியே வரும்போது அந்த பையன் தொப்பி போடலையா சார்? தியேட்டர் ஓனர் சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்காங்க போல. அதாவது வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி அதுல வந்து குழந்தைகளை வந்து குத்துற மாதிரி இப்படிலாம் ஒரு மாதிரி ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் நானும் பார்த்தேன். அதெல்லாம் உண்மைதான். இது வந்து இவங்க சொல்றாங்க காஷ்மீர்ல வந்து இப்படி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி. இது வந்து அஸ்ஸாம்ல நடந்திருக்கு சார், பீகார்ல நடந்திருக்கு. இதனாலதான் வந்து NCPCR வந்து கொண்டு வர்றாங்க. மதர்சாவில என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நீங்க கற்றுக் கொடுக்குறீங்கன்னு தெரியல, பிள்ளைகளை வந்து தீவிரவாதிக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிதான் அஸ்ஸாம்ல வந்து கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள்ல வந்து 16 வயசுக்கு இருக்கிற குழந்தைகள் ஒரு 20 பேருக்கு மேல காணாம போயிருக்காங்க சார். அவங்க எல்லாம் வந்து அல்கொய்தா தீவிரவாதிகள் எடுத்துட்டு போயிட்டாங்க. பிள்ளைகளை கண்டுபிடிக்க முடியல. அஸ்ஸாம்ல ஓப்பனா சொல்றாரு, நாங்க எங்க போய் தேட முடியும், உங்க பிள்ளைகளை நீங்க கவனிக்காட்டி நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற மதரசா எல்லாமே அவர் டெமாலிஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே கொண்டு வர்றாங்க. அது இது போக பாகிஸ்தான்ல இருக்கிற புக்ஸ வந்து இங்க இருக்கிற மதரசாக்கள்ல சிலபஸா கொடுக்குறாங்க சார். அஸ்ஸாம் பீகார்ல இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இங்க இருக்க இஸ்லாமியர்கள், சோ கால்ட் இஸ்லாமியர்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இங்க பேரிகேட்ல ஏறி நின்று ஒருத்தர்லாம் இப்படி ஆட்டினாரு. இதேவும் உத்தரப்பிரதேசம் இருந்தா கை இருந்திருக்காது, ஏறி நின்றுட்டா கால் இருந்திருக்காது உத்தரப்பிரதேசத்துல. இதே அஸ்ஸாம்ல இப்படி ஆட்டி இருந்தாங்கன்னா உடம்பே இருந்திருக்காது, வெளுத்து வாங்கியிருப்பாங்க சார். படத்தை போய் நிறைய பேர் பார்க்கவே இல்லை சார். நான் நிறைய இஸ்லாமியர்களுடைய வீடியோ எல்லாம் பாக்குறது இல்ல. அவங்க சொல்றதுல நிறைய சீன் எல்லாம் இதுல இல்ல. அவங்களா வந்து அதாவது காதுல சொல்றத கேட்டுட்டு இவங்க வந்து பேசுறாங்க. படத்தை பாருங்க.
இல்ல படம் வந்து ஒரு அங்க 5 இருக்கிற நாளைக்கு பிறகுதான் எதிர்ப்புன்றதே இந்த இஸ்லாமியர் மத்தியில வந்துச்சு மேம். தமிழகத்த பொறுத்த ஆமாங்க வரைக்கும். சார். அவர் இது கமலோட வந்து ஒரு ஆபீஸ் பப்ளிசிட்டி. போயிட்டு இது ஒரு பப்ளிசிட்டியா கூட இருக்குங்க சார். விஸ்வரூபம் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சது. இதுவும் ஒரு பப்ளிசிட்டியா இருக்கு. ஆனா என்னைய பொறுத்தவரை பப்ளிசிட்டியா இருந்தாலுமே நல்ல கதை. உண்மையா நடந்த விஷயம் இது. இது மாதிரி படங்கள் இன்னும் நெறைய வரணும். வரணும். மக்களுக்கு வந்து ஒரு நாட்டுப்பற்று வரணும். இளைஞர்கள், குறிப்பா குழந்தைகளுக்கே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரியப்படுத்தி, நம்ம நாடுன்னா இப்படி, நம்ம இப்படிலாம் வளர்ந்து வந்தோம். நமக்கு நம்ம நாடு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப இவங்க பண்ணதான் சார் தியேட்டர்ல இன்னும் கூட்டம் அதிகமாகுது. இன்னும் நல்ல படம் ஓடுது. இது இவங்க இவங்க பண்றது வந்து ஒரு பப்ளிசிட்டியா கூட எடுத்துக்கலாம். இல்ல மேம். இப்போ துப்பாக்கி, விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா, அதுல அந்த வில்லன்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இஸ்லாமியர்களா காமிச்சிருப்பாங்க. அவங்க கையில தான் துப்பாக்கி, இது போல தீவிரவாதத்துல ஈடுபட போன்றத காமிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க இங்க தானே சார் இருக்கிறாங்க. அவங்க படங்களா தானே பார்த்து இருக்கிறாங்க. சார் இஸ்லாமியர்கள இந்த மாரி இஸ்லாமியர்கள் தான் சித்தரிக்கிறதால. சார் 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 உலக அளவுல 2 பில்லியன் தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகளா இருக்காங்க சார். ம். ஒரு சிலர் கூட நான் இன்டர்வியூ பார்த்தேன். நான் ரொம்ப மதிக்கிற ஜேர்னலிஸ்ட் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மதத்திற்கு தீவிரவாதமே இல்ல. அப்படி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க சார். எங்கேயாவது போய் ஒரு சரத்குமாரோ, நாகராஜனோ, கணேசனோ அவங்க போய் எங்கேயாவது கோயில்ல குண்டு வச்சாங்க, சர்ச்சில் குண்டு வச்சாங்க, ஸ்கூல்ல குண்டு வச்சாங்கன்னு எதாவது ஒன்ன சொல்லுங்க. எல்லாம் பண்றது பூரா இவங்க தானே சார் பண்றாங்க. 1947ல இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது காஷ்மீர் வந்து ராஜா ஹரிசிங் வந்து நான் எந்த நாட்டு கூடயும் சேரல, நான் தனி நாடா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்து நாடாக தான் சார் இருந்தது. 543 பிரிவா இருந்த இந்தியாவை ஒன்னா ஆக்குறாங்க. அதுல வந்து காஷ்மீர் வந்து நாங்க சேரலன்னு சொல்லிட்டாங்க. கஷ்யப முனிவர் பிறந்த இடம், சௌந்தரிய லகரி இயற்றப்பட்ட இடம், மகாவதார் பாபாஜி வாழ்ந்த இடம் சார் அது. இந்துக்கள் அதிகமா இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக மதம் மாற்றம் செய்யப்பட்டாங்க. ஆனாலும் ராஜா ஹரிசிங் வந்து நான் 2 பேர் கூட ஒட்டலங்கிறாரு. ஆனா பாகிஸ்தான் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஸ்டேட் வேணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. பயங்கரவாதி தீவிரவாதியை வளர்க்குறாங்க. இவங்களுடைய தொந்தரவு தாங்க மாட்டாம தான் ராஜா ஹரிசிங் வந்து நேரு அவர்கள்ட்ட வந்து உதவி கேட்கிறாங்க. அப்பதான் வந்து அதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுறாங்க. எப்ப 75 வருஷமாவா சார் ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாங்க? நம்ம நாட்டு வரிப்பணம் அவங்களுக்கு போகுது. நம்மளுடைய எல்லா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பணம் ஃபுல்லா நம்மளுடைய வரிப்பணம். ஆனா அவங்களுக்கு அங்க எதுவுமே இல்ல. 2 கொடி, 2 தேசிய கீதம், அவங்களுக்கும் தனி சட்டம், 2 அதெல்லாம் சொல்லணும் எல்லா ரேடியோ ஸ்டேஷன் தனியா இருக்கு. எல்லாமே தனித்தனி. அப்ப நம்மளுடைய வரிப்பணத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு, ஆனா அந்த மக்களே என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்தியா கூட இருக்கதா விரும்புறோம். இந்த டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு இடையில வந்து 1978ல 71 வந்து ஓட் பண்றாங்க சார். அதாவது நீங்க பாகிஸ்தான் கூட போறீங்களா, இந்தியா கூட இருக்க விரும்புறீங்களான்னு கேட்கும்போது வெறும் 91 ஓட்டு மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு விழுகுது. நிறைய பேர் வந்து அந்த மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தலன்னு சொல்றாங்க. ஆனா நடந்தது உண்மை. பாகிஸ்தானுக்கு வந்து வெறும் 91 ஓட்டு மட்டும்தான் சார் கிடைக்குது. ஆனா இந்தியா கூட சேரணும்னு சொல்லும் போது பல லட்சம் ஓட்டுகள் வந்திருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய மாற்றம். நான் சொல்றது அப்ப 1971 சமயத்திலே நடந்த ஓட்டெடுப்பு. இன்னைக்கெல்லாம் கேட்டோம்னா ஒரு சிலர் இவன்டா வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா மேக்சிமம் ஆன ஆள்கள் எல்லாமே வந்து இந்தியா கூட இருக்கணும் தான் சார் விரும்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி அமரன் படத்துல வந்து அவங்க வந்து ஒரு பிராமின் குடும்பம், அது அவர் அப்பான்னு சொல்ற மாதிரி கூட காட்டியிருக்கலாமே. அது ஏன் காட்டல? அதுல வந்து எனக்குமே உடன்பாடு இருக்கு. அந்த அந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்லியிருக்கணும். இது சொல்லியிருந்தா அவங்களுடைய மனைவியுமே வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க தாய் தகப்பன் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க அக்கா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை வந்து அவங்க தவிர்த்தது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. ஏன் அந்த கம்யூனிட்டி கான்ஃபிளிக்ட்ல உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்? இந்த இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காது. இஸ்லாமியர்கள் எல்லாம் ஓடிட்டு வர்றாங்க. இஸ்லாமியரை இப்படி காமிச்சிட்டா அப்படி காமிச்சிட்டேன்னு சொல்லி. ஆனா அந்த சமூகம் பாருங்க அறம் இல்லாம இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறாங்க சார். அதனாலதான் இருக்கிறவங்க எல்லாமே அந்த இதனால அந்த விஷயம் மறைஞ்சிருச்சு இன்னைக்கு. அதை வந்து அவங்க காட்டியிருக்கணும். கண்டிப்பா காட்டியிருக்கணும். அது போல இந்த காஷ்மீர் தீவிரவாதிகளை காட்டி இந்த படம் எடுக்கும்போது இஸ்லாமியர் தீவிரவாதிகளை தான் சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிலை மாறி இப்போ தற்போது தீவிரவாதிகள் வந்துட்டு மக்கள் போராளிகள்னு சொல்லும் அளவுக்கு வந்துட்டு இந்த அமைப்புகள்லாம் பேசுறாங்களே, இது குறித்து உங்க பார்வை என்ன மேம்? சார் இந்த அமைப்புகள் மட்டும்தான் சார் பேசுறாங்க. மத்த சாதாரண மக்கள்ல யாருமே பேசலங்க சார். இப்ப நிறைய பேரு எங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அருமையான படம், எதுக்கு இவங்க தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னே தெரியலன்னு அவங்க எல்லாம் பேசுறாங்க. இது வந்து யாருமே ஆதரிக்கல. காஷ்மீர்ல இருக்கிற 98% பேர் வந்து இஸ்லாமியர்கள் தான். அங்க இருக்கும் மக்களை வந்து மூளை செலவு செய்யப்பட்டது உண்மை. இன்னைக்கு அவங்க மனம் திரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க போய் தேடி பார்க்கணும்.
டெவலப்மெண்ட் இன் காஷ்மீர்னு போட்டு பாருங்க. மோடி ஐயா அவங்களுக்கு வந்து எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு எலெக்ஷன் டைம், எலெக்ஷனுக்கு முதல்ல காஷ்மீர் காடுகள்ல வந்து அவ்வளவு தீவிரவாதிகள் உள்ள இருந்தாங்க சார். இப்ப மனம் திருந்தி வந்த தீவிரவாதிகளும் நம்ம ராணுவமும் சேர்ந்து தீவிரவாதிகளும் தலைவர்களை இல்லாம செஞ்சாங்க சார். ஆனா எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு பாருங்க. 70% ஓட்டு பதிவாச்சு. கிஸ்துவாராங்கிற பகுதியில 77% சுகன் பரிகார்னு ஒரு பெண் வந்து வாங்குறாங்க சார். அந்த இடத்துல அதிகமா ஒரு 80% மேல இஸ்லாமியர்கள் அந்த பொண்ணுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார். 54% ஓட்டு வாங்கி அந்த பொண்ணு ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் எந்த மீடியாவுமே காட்டலையே. அவங்க சொல்றது இப்ப நாங்க நிம்மதியா இருக்க, நாங்க ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கோம், நாங்க படிக்கிறோம், ஊரடங்கெல்லாம் இப்ப இல்லைங்க சார். அங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாரும் செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சினிமா தேட்டர் கூட அங்கெல்லாம் இருந்தது இல்ல. எந்த டெவலப்மெண்ட் இருந்தது இல்ல. ஸ்கூல் எல்லாம் உடஞ்சு பேஞ்சு கிடந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் சார். அங்க வந்து ஒரு பத்திரிகைக்காரங்க போய் அவங்ககிட்ட கேக்குறாங்க, இப்ப வந்து உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லும் போது, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், எல்லா டெவலப்மெண்ட்டும் எங்களுக்கு கிடைக்குது, நாங்க வேலைக்கு போறோம், எங்களுக்கு கையில காசு பாக்குறோம். காசை பார்க்காதவன் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு நாங்க கையில காசு பாக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு வந்து இங்க தொழுகைக்கெல்லாம் எந்த ஒரு கஷ்டம் இருக்கான்னு சொல்லும் போது, அப்ப அதுல ஒருத்தர் கோவப்பட்டு அந்த மைக்கு பிடி வர்றவங்கல்ல, ஆனா நீங்க இப்படி கேக்குறீங்க, அந்த தெரியுது பாரு ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் உள்ள இருப்பாங்க, நாங்க போக முடியாது. ஆனா இப்ப வந்து இந்த மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு இங்க இருக்க கவர்னர் வந்து நேர்லயே போய் அந்த பள்ளிவாசலை பார்த்திருக்காங்க. என்ன செய்யணும்னு கேட்கும் போது, நிறைய டேமேஜ் ஆயிருக்கு, எங்களுக்கு இதை நீங்க சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களாம். உடனே அந்த தொழுகை பள்ளிவாசலா அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப அன்னைக்கு பேசுற அன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு நான் ஃப்ரைடே, நாங்கெல்லாம் தொழுதுட்டு தான் வெளியே வரோம். நாங்க எங்களுக்கு தொழுகைக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பிள்ளைகளுக்கு இன்னொரு ஒரு குற்றச்சாட்டுங்க சார், அங்க போற பிள்ளைகளுக்கெல்லாம் அங்க இருக்க ராணுவம் வந்து பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்கும்போது அந்த குழந்தைகளே சொல்றாங்க, அப்பெல்லாம் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையே, இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம்னு சொல்லி. காஷ்மீர் பசங்க வந்து நிறைய யூடியூப் போடுறாங்க சார். அந்த பசங்களுடைய யூடியூப்பை பார்த்தாலே நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவங்க முகத்துல நமக்கு அவ்வளவு சந்தோஷமா நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் அந்த யூடியூப் எல்லாம் போய் நிறைய பேர் போய் பாருங்க. காஷ்மீர் யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி யூடியூப் போடுறாங்கன்னு பாருங்க. குழந்தைகள் எல்லாம் யூடியூப் போடுறாங்க சார். பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு மாற்றங்கள் வந்து காஷ்மீர்ல கொண்டு வர முடியுமான்னு சொல்லி. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய அரசாங்கம், மோடி ஐயா அரசாங்கமும் நம்மளுடைய ராணுவ வீரர்களுடைய அர்ப்பணிப்பு தான் சார். இவ்வளவு பேசுற இவங்க எல்லாம் போய் ஒரு நாள் போய் அந்த குளிர்ல நின்றுவாங்களா, நின்று நம்ம நாட்டை பாதுகாத்துருவாங்களா? அவங்க போய் அவ்வளவு குளிர்ல நிக்கிறாங்க. அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப அவங்களாம் நம்ம எல்லாம் தூக்கி கொண்டாடணும் சார். அதை விட்டு போட்டு இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, அங்க இருக்க நம்ம ராணுவ வீரர்கள் வந்து அங்க இருக்கும் பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க சொல்லி. அதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன் சார். மோடி ஐயாவுடைய ஒரு மெய் காப்பாளர் ஒருத்தர் இருக்காங்க, லக்கி பிஸ். அவர் வந்து இப்ப நிறைய சேனலுக்கு வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர்லாம் சொல்றாரு, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்காக 12 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் சார். சொல்றாரு, ஆச்சரியமா இருக்கு. அப்ப வரைக்கும், ஏன்னா அவர் இருக்கிறது வந்து பப்ளிக் பக்கத்துல இருக்கிறாங்க. பப்ளிக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்க எந்த சேதமும் அது உண்மைதான், நமக்கே தெரியும். நம்ம ராணுவம் வந்து தெரியாம கூட ஒருத்தவங்களை வந்து ஷூட் பண்ணாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு எந்த அகராதிலையுமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷத்துல எதுவுமே இல்லை. 12 வருஷமா கழிச்சு கூட ஒரு சிலர் அந்த என்ன சொல்றாங்க சார், அவங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கு. இவங்க வந்து தேவையில்லாம வந்து இந்த விஷயத்த ரொம்ப பெருசாக்கி படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி தான். ஆனா இவங்க இப்படி பண்றது வந்து இது இவங்களுக்கு தான் ஆப்பா வந்து முடியும். PFI வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம், அதனுடைய இன்னொரு பார்ட்டு தான் வந்து SPTI கட்சி. இப்ப அதை வந்து மோடி ஐயா அவர்களுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இவங்க வந்து இப்படி ஒரு படத்தை வந்து ராணுவ வீரரினுடைய பயோபிக்க வந்து இவங்க வந்து தடை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லவும், இந்த விஷயம் அமித்ஷா அவர்களுக்கு வந்து கம்ப்ளைண்டா போயிருக்கு. அவங்க நல்லா இந்த வாட்ச் பண்ணுவாங்க. இதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு தடை செய்யலாம் சார். இது இந்த தௌஹீத் ஜமாத்து இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யல. எத்தனை டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை வக்கீல்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை இன்ஜினியர்ஸை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை டீச்சர்ஸ் இவங்க எத்தனை போலீஸை உருவாக்கியிருக்காங்க. எதுவுமே இல்ல சார். இவங்க பண்றது எல்லாமே என்ன செய்யறாங்க தெரியுமா, இந்த கஞ்சா விக்கிறவன், நாட்டுக்கு எதிராக பேசுறவனுக்கு பூரா முன்னாடி போய் நிக்கிறாங்க சார். இதனாலேயே பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு நாட்டுப்பற்று இல்ல, ஒரு தேசப்பற்று இல்லைன்னு சொல்லி மக்கள் மனசுல வந்து இவங்கதான் பதிய வைக்கிறாங்க. மற்ற சாதாரண மக்களுக்கு வந்து இவங்க பண்றது எல்லாம் பிடிக்கவே இல்லை. இவங்க தேவையில்லாம இது பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம்னா ரொம்ப மோசம், அங்கெல்லாம் ரொம்ப மோசம். ஒரு அஜ்மல் கானா முஸ்லிமா, ரேபிஸ்டா, அவனை விட்டுரு. இப்ப ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா வியாபாரியா, முஸ்லிமா, அவனை விட்டுரு. இப்படி சொல்லி சொல்லி பாத்துக்கங்க. இந்தியாவுல வந்து அதிகமான கிரைம் ரேட் இருக்கிற ஒரு கூட்டம் வந்து இஸ்லாமிய கூட்டமா இருக்கு.
அதை சொன்னா இவங்க ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. வீண் பழி போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. கேரளா ஸ்டோரியில நடந்தது உண்மை. ஆனா இங்க யார்ட்டையாவது கேளுங்க, அப்படி ஒண்ணு நடக்கவில்லை. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துரும், இப்படி ஒரு படத்தை வந்து ஆர்எஸ்எஸ் எடுக்குது, சங்கிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கேரளாவுல போய் பார்த்தாதான் தெரியும். இப்ப மோடி ஐயா அவர்கள் வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி அங்க எலெக்ஷனுக்கு இது கேம்பெயின் பண்ண போறாரு. அப்ப அங்க இருக்கும் 9 சபைகளினுடைய மிகப்பெரிய பிஷப் வந்து மோடி ஐயா அவர்கள் பார்க்கணும் டைம் கேட்கிறாரு. அப்ப மோடி ஐயா தனியா கூட பாக்கலாங்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் நாங்க உங்களை ஒரே டைம்ல பாக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க சார். அவங்க சொன்ன ஒரே விஷயம் லவ் ஜிஹாத். லவ் ஜிஹாத்ல அவங்களுடைய இனப்பெண்கள், கிறிஸ்தவ பெண்களே வந்து ரொம்ப போயிடுறாங்க, எங்களால வந்து பிள்ளைகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்க வந்து பிள்ளைகளை வந்து பொய் வார்த்தைகள் சொல்லி எங்கிட்ட கடத்திட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி 2 விஷயம் அவங்க கோரிக்கையா வச்சாங்க. ஒண்ணு வந்து லவ் ஜிஹாத், இன்னொன்னு வந்து அங்க இருக்கும் லப்பர் தொழிலாளிகளுக்கு உண்டான அந்த கூலியை வந்து நாங்க சேர்த்து கொடுக்கணும், அதுக்கு வந்து நீங்க வந்து நாங்க ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி நீங்க கன்செஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு 2மே மோடி ஐயா அவர்கள் சரின்னு சொன்னாங்க. லவ் ஜிஹாத்தை வந்து கேரளா சட்டசபையில அந்த மினிஸ்டர் பேசியிருக்காங்க சார். அந்த நாட்டு அந்த ஸ்டேட் ஹை கோர்ட் பேசியிருக்கு, இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டே பேசியிருக்கு. இது எப்படி இல்லைன்னு பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க இவங்க. துப்பாக்கி படத்துல நடந்தது உண்மை. அங்க இருக்கிற இப்ப காஷ்மீர் தீவிரவாதிகள் அவங்க இருக்காங்க இல்லையா, அது எனக்கு வந்து ஒரு ராணுவ வீரர் சொன்னது. இப்ப அவங்க இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இனி காஷ்மீர்ல இவ்வளவு பிரச்சனைகள் வராது. எப்படின்னு சொன்னா, அதாவது வந்து துப்பாக்கி படத்துல வர்ற மாதிரி மேல அடிக்கணும், அதாவது பெரிய தலைகளை தூக்கிட்டா இவங்களுக்கு ஆர்டர் வரும்னு இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. வராது, அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அதே மாதிரிதான் காஷ்மீர்ல இருக்க இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க பெரிய பெரிய தீவிரவாதிகளை கழுத்தை திரிய மோடி ஐயா வந்து கடல்ல போட்டாரு. இன்னைக்கு அங்க இருக்க இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வேலைக்கு போறாங்க சார், சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை பாக்குறாங்க. அது இங்க இருக்க இஸ்லாமிய கூமுட்ட அந்த சோ கால்டு அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சினிமால இப்போ இந்துக்களை மையப்படுத்தியும் வருது, அவங்களையும் வந்துட்டு சிறுமைப்படுத்தும் விதமாக காட்சிகள் எல்லாம் வருது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவை பாருன்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் ஏன் எதிரா இருக்காங்க? மக்களை வந்து முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி பிராமண சமூகத்துல எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க சார். தரக்குறைவா காமிச்சிருக்காங்க, கண்ணிய குறைவா காமிச்சிருக்காங்க, இழிவா காமிச்சிருக்காங்க. ஒரு படத்துல எல்லாம் ரொம்ப மட்டமா கூட காமிச்சிருப்பாங்க சார். பெண்களை ரொம்ப மட்டமா காமிச்சிருப்பாங்க, ஆண்களை மட்டமா காமிச்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து படமா பாருனா அப்ப இதையும் படமா தான் பார்க்கணும். இவங்களுக்கு வந்து அதை ஏத்துக்கக்கூடிய மனம் இல்ல. அதாவது முகுந்த் வரதராஜன் வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துக்கிட்டாருன்னு சொல்லணுமா? சுட்டது ஒரு தீவிரவாதி, அவர் இஸ்லாமியர். அவர் பாகிஸ்தான் தீவிரவாதியா இந்திய தீவிரவாதியா நமக்கு தெரியாது. ஆனா அவர் தீவிரவாதி, இஸ்லாமியர் தானே. அதற்கு இடையில பார்த்தோம்னா எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் அதுல வந்து ஸ்பை வேலை பார்த்திருக்காங்க. அவங்களையுமே கொடூரமா பேட்டை வச்சு ஒரு ஆளை அடிச்சதுல உண்மைதானங்க சார். அந்த சீன் நான் பார்க்கும்போது எப்படி மனசு வலிச்சது. அப்படி அந்த அளவுக்கு ஈவ இரக்கம் இல்லாதவர்களை இவங்க இஸ்லாமியர்கள்னு சொல்றாங்களா? யார இஸ்லாமியர்னு சொல்லணும்? நம் நாட்டுக்காக மனசு திருந்தி, அன்னைக்கு நான் தப்பு செஞ்சுட்டோம், நம்ம சாதாரண மனுஷங்க தான், நம்ம மனம் திருந்தி நம்ம நாட்டுக்காக நம்ம வந்து வேலை செய்யணும்னு வந்து இருக்கிற ஒரு பையனை அடிச்சு கொள்றான். அவனைத்தானே இவங்க தூக்கி வச்சு கொண்டாடணும். முகுந்து வரதராஜனை தானே தூக்கி வச்சு கொண்டாடணும். அதை விட்டு போட்டு தீவிரவாதியா காட்டாம நல்ல மகாத்மாவை காட்ட முடியும். தியாகியா அவங்க? வெக்கமா இல்லையா இவங்களுக்கெல்லாம்? எதுக்கு இந்திய உள்துறை அமைச்சகம் இன்னும் இப்படிப்பட்ட அமைப்புகளை விட்டு வச்சிருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஈரான்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்தியாவை கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஒரு யூடியூபர் அந்த சேனல் கேட்டிருக்கு, இந்தியாவில வந்து இப்படி ஒரு வியாதி பரவிக்கிட்டு இருக்கு, நாட்டுக்கு எதிராகவும் இந்தியன் கவர்மெண்ட் ஏன் சும்மா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. SAINT இப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இதை போய் தயவு செய்து மக்கள் போட்டு பாருங்க. 33 நிமிஷம் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தைரியமா போட்டு பார்க்கலாம். இப்ப இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் உரிமை வந்துட்டு பெண்கள் ஆணையமா இருக்கட்டும் எல்லாம் வந்து குரல் கொடுப்பாங்க மேம். ஆனா இப்ப வந்துட்டு ஈரான்ல ஹிஜாபுக்கு வந்துட்டு தடை செஞ்சிருக்கனால அங்க மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஈராக்ல வந்துட்டு 9 வயது சிறுமிகளாம் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, ஆனா எதுக்குமே பெண்கள் உரிமை வந்துட்டு குரல் கொடுக்காம மௌனம் காத்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஹிஜாப் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இஸ்லாம். குரான்லயோ எங்களுடைய ஷரியா லாவ்லயோ வந்து ஹிஜாப் போடணும்னு எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்ல, எதுலயுமே இல்ல. ஒரு பாட்டை இஸ்லாமியோட ஒரு பாட்டே வந்து ஹிஜாப் இல்ல. இதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து வந்தவங்க இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அங்க வந்து அந்த அரப் கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டது. இது உலகம் ஃபுல்லா வந்துருச்சு. ஈரான்ல வந்து இப்ப இந்த பிரச்சனை வந்து நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில பிரான்
பேண்டிஸோட வந்து அலையுறாங்க. அதற்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி மாஷா அமினிங்கிற பெண் வந்து அவங்களுடைய ஹிஜாப் போட்டிருக்காங்க. தலையில முடி தெரிஞ்சதற்காக போலீசால கைது செய்யப்பட்டு அந்த பெண் அடித்து கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆகி அங்க இருக்கும் பெண்கள் எல்லாமே ஹிஜாப் இப்ப போடுறதே இல்லை, எல்லாம் ஹிஜாப் போடுறதை விட்டுட்டாங்க. ரொம்ப சாதாரணமா 45 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தான் இருந்திருக்கு. அதற்கு அதற்கு பிறகு வந்த அயத்துல்லா ஹொமேனி அவர்கள் தான் வந்து ஷரியாலாவை கொண்டு வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடு கொண்டு வர்றாங்க. இப்ப நீங்க சொன்ன பெண்ணின் திருமண வயது 9 ஈரான்ல. இதை யார் சார் ஏத்துக்க முடியும்? அந்த நாட்டு மக்களை ஏத்துக்கவே இல்லை. இது மட்டும் இல்லாம நாங்க ஹிஜாப் போட மாட்டோம், என்ன ட்ரெஸ் போடணும்னு என்ன ட்ரெஸ் உடுத்தணும், எப்படி வாழணுங்கிறது எங்களோட தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லி அந்த மக்கள் போராட்டம் இப்ப வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்ணின் திருமண வயது 9ங்கிறத வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இப்ப மாஷா அமினி இறந்ததுக்கு பிறகு இந்த 2 வருஷத்துல மட்டும் ஈரான்ல வந்து மொத்தம் 75,000 தொழுகை பள்ளிவாசல்கள் இருந்தது. 50,000 பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கு. இதை போய் தாராளமா போய் பாத்துக்கங்க. அவங்க அந்த நாட்டினுடைய வெப்சைட்ல இருக்கு. அந்த நாட்டு கவர்மெண்டே சொல்லியிருக்கு. அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சரே இது வந்து இது ஓப்பனா சொல்லியிருக்காங்க. 50,000 தொழுகை பள்ளிவாசல்கள் அடைச்சிருக்காங்க சார். யாருமே தொழுக போறதே இல்ல, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இஸ்லாம் சட்டமே வேணாம் அப்படிங்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து அந்த எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஹசன் நசருல்லா இறக்கும் போதும் இப்ராஹிம் ரைசி இறக்கும் போதும் அந்த நாட்டு பெண்கள் வந்து பீர் குடிச்சிட்டு கேக்கு வெட்டி ஆடி பாடி கொண்டாடுனாங்க சார். ஒரு நாட்டினுடைய அதிபர், அந்த நாட்டினுடைய ஹெட், அவர் இறந்ததுக்கு அப்படி அந்த நாட்டு இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே வந்து அப்படி கொண்டாடுறாங்க. இது தவிர இன்னொரு விஷயம், ஈரான்ல 75% பேர் இஸ்லாம் வேண்டாம்ட்டு விட்டுட்டு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றாங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் சார். இது எங்க வேணாலும் போய் பாத்துக்கலாம். யாராவது ஈரான்ல வேலை பார்க்கறதா கூட அவங்கள்ட்ட கூட தாராளமா கேட்டுக்கிறலாம். இங்க இருக்க பெண்ணியம் பேசியம் பெண்ணியவாதிகள் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரியாதுங்க சார். தெரிஞ்சாலுமே வந்து இதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்க இஸ்லாமியர்களும் அவங்களும் வந்து தாயா பிள்ளையா பழகுவாங்க இல்லையா, அதனால வந்து இவங்க கோச்சுக்குருவாங்க. இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுலயும் கவனமா இருப்பாங்க. அப்பதானே முட்டாளாவே வச்சிருந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம ஓட்டு வாங்க முடியும். அது இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு விஷயம் வந்து உலக அளவுல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வாயை திறந்து பேசலாம்ல. இதே இது ஒரு பிஜேபி மாநிலத்துல மட்டும் நடந்திருக்கட்டும். அங்க பாத்தியா யோகிய பாத்தியா, இங்க பாத்தியா ஹேமந்த பிஸ்வ சர்மாவை பாத்தியா, அங்க பாத்தியா இங்க பாத்தியான்னு சின்ன விஷயத்து கூட பெரிய இஷ்யூவா ஆக்கியிருப்பாங்க. இப்ப அமரன் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் எதிர்க்கிறாங்க, மத்த எந்த ஸ்டேட்லயும் இல்ல. அழகா படம் ஓடி இருக்கு, எல்லா மொழியும் டப் பண்ணி அவங்க பாட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்ணியம் பேசியவர்கள் வந்து இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு வந்து மனசு வலிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் ஏதாவது ஒண்ணு நடந்தா மட்டும், இப்ப மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. அவங்க வந்து இதை வந்து ஒரு சர்டிஃபை பண்ணி நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதை வந்து நான் என்ன சாப்பிடணும், நான் தான் உரிமையா இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றாங்க. இதே மாதிரி இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது திருமுருகன் காந்தி. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற அந்த அமைப்புகள் எல்லாம் கம்முன்னு தான் சார் இருந்தாங்க. அந்த ஆளு பேச ஆரம்பிச்சாரு, அப்படி இவங்களும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. இங்க இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் செய்யறது அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் பாதிக்குது. இதுல திருமாரஞ்சி ஒருத்தர் மட்டும்தான் சார் தைரியமா அழகா சொல்லுவாரு. அதாவது வந்து இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து தீவிரவாதிகள் இல்ல, ஆனா வைக்கிறவங்க கூட இஸ்லாமியர் தானே, குண்டு வைக்கிறவங்க கூட இஸ்லாமியர், அவர் தைரியமா சொல்லுவாரு. ஆனா இங்க மத்த பேர் எல்லாருமே வந்து பூசி மொழிக்கு சப்பக்கட்டு கட்டுனாங்க. அவர் ஒருத்தர் தைரியமா பேசுவார். அவர் தைரியத்தை பாராட்டலாம். உண்மையாதான் சார் எடுக்க முடியும். அது இவங்க கோச்சுக்கிட்டாங்கன்னா கோச்சுக்கிட்டட்டும். படத்துக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு. படம் நல்ல தரமா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்க இஸ்லாமியர்கள் வந்து சீக்கிரமா உள்துறை அமைச்சகத்திட்ட மாட்டி உட்காருவாங்க. தொடர்ந்து பேசும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றி சார்.